வணக்கம். தஞ்சை ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப் நியர்ல கார்ப்பரேஷன் லிமிட்ல சொந்த தேவைக்கு கட்டப்பட்டு விற்பனைக்காக வந்திருக்க டபுள் ஃப்ளோர் 2 போர்ஷன் ரெனோவேட்டட் யூஸ்டு செகண்ட் சேல் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும். எங்கள் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்களிக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனையும் முழுமையாக படித்து பார்த்துட்டு பிறகு எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த வீட்டினுடைய லேர்ன் சைஸ், பில்டிங் சைஸ், ப்ரைஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மெயின் ரோட் முனிசிபாலிட்டி லிமிட்ல ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப் நியர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு திசை பார்த்த ப்ராப்பர்ட்டி. இடத்தின் அளவு 3010 ஸ்கொயர் ஃபீட், 35க்கு 86ங்கிற சைஸ்ல இருக்கு. வீட்டின் அளவு 3200 சதுரடி. இது ஒரு டபுள் ஃப்ளோர் 2 போர்ஷன் ஹவுஸ். 30 ஃபீட் ரோடும் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் உண்டு. இதுதான் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். என்ட்ரன்ஸ்க்கு மொத்தம் 2 கேட் கொடுத்துருக்காங்க. டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா 31 அடி நீளமும் 11 அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்ல 2 ஃபார்ச்சுனர் கார் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. சைட்லயே 2 வீலர்ஸ் வைக்கிறதுக்கான இடமும் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபுல்லா ஷெட்ல கவர் பண்ணிருக்காங்க. ஃப்ளோரிங்லாம் யூரோப்கான் டைல்ஸ் போட்டிருக்காங்க. 2 போர்ஷனோட 2 EB சர்வீஸ் லைனும் இருக்கு. வீட்டை சுத்தி செட்பேக் ஏரியா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்டனுக்கான ஸ்பேஸும் இருக்கு. அதுலயே மரம் செடி கொடிகளும் வச்சிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். கேட் ஃபுல்லுமே ஹெவி டியூட்டி ராட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லுமே ஷெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃப்ரண்ட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. பிள்ளையார் டிசைன் போடப்பட்ட ஒரு சேஃப்டி கிரில்லோட ஒரு சிட் அவுட் அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிட் அவுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி நீளமும் 8 அடி அகலமும் இருக்கு. இந்த வீட்டுடைய மெயின் டோர் இதுதான். அன்னப்பறவை டிசைன் போடப்பட்ட ஒரு டபுள் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல சைட்ல கிளாஸ் பொருத்தப்பட்ட 2 பிரெஞ்சு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ்க்கான மாஸ்டர் கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்கு. இந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போனோம்னா ஒரு பெரிய சைஸ் ஹால். அதாவது இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 அடி நீளமும் 16 அடி அகலமும் இருக்கு. ஹாலோட செகண்ட் வியூ இதுதான். வீடு ஃபுல்லா நிலை ஜன்னல்கள் அனைத்துமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கு தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டினுடைய எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாமே வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு யூஸ்டு செகண்ட் சேல் ரெனோவேட்டட் ஹவுஸ். சொந்த தேவைக்கு கட்டப்பட்ட வீடு தான் வேணும். வீட்டை சுத்தி நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். 30 ஃபீட் ரோடு இருக்கணும். கார்ப்பரேஷன் லிமிட்ல டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோட டபுள் ஃப்ளோர்ல அடிஷ்னல் இன்கம் வர மாதிரி வீடு வேணும்னு விருப்பப்பட்டா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும். இதுதான் இந்த வீட்டினுடைய பூஜரும். கிழக்கு முகம் பார்த்து ஹால்லையே வாஸ்துபடி கொடுத்துருக்குறாங்க. வாலோட கார்னர்லாம் ஆர்ச் ஒர்க் டிசைன் பண்ணிருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம். டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா 12 அடி நீளமும் 10 அடி அகலமும் உள்ள ஒரு பெட்ரூம். மேல லோர் ஃபிளாப்ட் செல்ஃப் எல்லாம் வார்ட்ரூப் வுட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. மேல லோர் ஃபிளாப்ட் ஃபெசிலிட்டிஸும் ஹேண்ட் வாஷ்க்கான வாஷ் பேஷனும் வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட் பொருத்தப்பட்ட அட்டாச்டு ரெஸ்ட் ரூமும் உண்டு. வீடு ஃபுல்லா இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீட்டுடைய கிச்சன். தென் கிழக்கு அக்னி மூலையில கிழக்கு முகம் பார்த்த வீடுங்கிறதுனால ஃப்ரண்ட்லே கிச்சன் அமைஞ்சிருச்சு. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்கு. கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் 2க்கு 2 கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் போடப்பட்டிருக்கு. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில ஸ்டோரேஜுக்கான ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ஃபுல்லாக வுட் ஒர்க் செய்திருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய டைனிங் போர்ஷன். இந்த டைனிங் ரூமுக்கும் மேலே லோர் ஃபிளாப்டும் சைடில் வாஷ் பேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் இருக்கு. இதுதான் இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம். மெயின் டோர், பேக் டோர் நிலை மட்டும்தான் தேக்கு. பெட்ரூம்க்குலாம் ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 10ங்கிற சைஸில் இருக்கு. இதற்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் உண்டு. ஹீட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கான வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஏரியா இதுதான்.
இங்கேயும் காமன் ரெஸ்ட் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டிருக்கு. பேக் சைடு வந்தீங்கன்னா செட் பேக் ஏரியா நிறையவே கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான கட்டையும் இருக்குது. இதுதான் இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர். இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழேயே போருக்கான ஸ்விட்சும் இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் வைக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான தனியான என்ட்ரன்ஸு தனி சேஃப்டி கிரிலோட கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனீங்கன்னா மேலேயும் ஒரு சேஃப்டி கிரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் டெரஸ் ஃபுல்லுமே ஃப்ரேமபிள் ஸ்ட்ரக்சரில் பில்லர்ஸ் இருக்குது. மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். வெதரிங் கோர்ஸ் தட்டுவோடு பதிச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற தனி வீடு. இந்த வீட்டினுடைய மெயின் டோர் இதுதான். இதுவும் டபுள் டோர் தான். அதில் மயில் டிசைன் போடப்பட்டிருக்கு. ஃப்ரெஞ்சு விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய தனி போர்ஷனோட லிவிங் ஹால் இதுதான். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 15ங்கிற சைஸில் ஸ்கொயர்டாக பெரிய சைஸாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் தான். ரெண்டல் விட்டால் அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும். இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் இதுதான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. இதுலேயும் வார்ட்ரூப் ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சுருக்காங்க. பீரோ வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதுதான். இது வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட்டோட பெரிய சைஸ் பாத்ரூம் தான். இந்த வீட்டுக்கான கிச்சன் இதுதான். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்குது. வால் ஃபுல்லுமே டைல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக வுட் ஒர்க் செய்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கான வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஏரியா இதுதான். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப் கிளாஸ் செட்டும் காமன் பாத்ரூமும் உண்டு. இந்த வீட்டுடைய ஓப்பன் டெரஸ் இதுதான். பக்கத்தில் கோவிலும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 30 அடி. ரொம்பவே விசாலமான ரோடு தான். 3 ஃபேஸ் ப்ரொவிஷனும் இருக்குது. வீட்டை சுற்றி நீங்களே பாருங்கள். எல்லாமே டபுள் ஃப்ளோர் பங்களா வீடுகள் தான். ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு ஏரியா. ஒரு பெரிய சைஸில் இடத்தோட மெயின் ஏரியாவில் வீடு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. செட்பேக் ஏரியா ஃபுல்லுமே பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 4 புறமும் செங்கல்ஸ் ஒர்க் காம்பவுண்ட் போடப்பட்டு அதுக்கு மேலே கிளாஸும் போட்டிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே நிறையா மரம் செடி கொடிகள் ஆல்ரெடி அவங்களே வச்சுருக்காங்க. முனிசிபாலிட்டி வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது. வட கிழக்கு ஈசானி மூலையில் 350 அடி போர்வெலும் போடப்பட்டிருக்கு. 3000 சதுரடி இடம், 30 அடி ரோடு, முனிசிபாலிட்டி லிமிட்டு, டபுள் ஃப்ளோரில் சொந்த தேவை கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கான விலை 1,45,00,000 விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் ஃபோன் செய்ய வேண்டிய நேரம் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை. எங்களுடைய நம்பர் பிஸியாகவோ கால் வெயிட்டிங்களோ இருந்தால் உங்களை பற்றின தகவல்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அட்வான்ஸ், அக்ரிமெண்ட், லோன் அரேஞ்ச்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் A to Z நாங்கள் பார்த்துக்கிறோம். தஞ்சையில் அழகிய வீடு மனைகள் வாங்க விற்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்க. பத்திரத்தை பண்ணுங்க, பாலை காய்ச்சிங்க. நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.